ஹாய் வணக்கம் நண்பா. இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போறோம், சுவிட்ச் பாக்ஸ் எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம். சுவிட்ச் பாக்ஸ் வந்து நம்ம கடையில் வாங்க போகிறதுல ஏற்கனவே யூபிஎஸ் 5 யூபிஎஸ் இருந்தது, அதில் எடுத்திருக்கோம். இதில் எப்பயுமே 3 போர்ட் இருக்கும், அதை வச்சு நம்ம சுவிட்ச் போகிறோம். இதில் வந்து என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து நம்ம வந்து யூபிஎஸ் போர்ட் யூஸ் பண்ண போகிறோம். உங்களுக்கு 5 வோல்ட் உள்ள எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம் எதாக இருந்தாலும் ரீசார்ஜ் பண்ணிக்கிறதுக்கு, பேட்டரி ரீசார்ஜ் பண்ணிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம தனியாக வந்து ப்ளக் பண்ணி எடுக்காமல் இதுல இன்பில்ட்டாக வைக்க போகிறோம். வீடியோ போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை அழுத்திக்கங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். என்ன பண்ண போறோம்னா, இது வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். பாக்ஸ் ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் உள்ள இப்படி தான் இருக்கும். இது பின் டைப்பு தான். இந்த பின்னை ப்ரெஸ் பண்ணி அழுத்தினீங்கன்னா இந்த போட்டுனா வெளில வந்துடும். நம்ம போட்டு ஃபுல்லாக வெளில எடுத்துக்கிறோம். வெளில எடுத்து அதுக்கப்புறம் ஒயர் சால்டிங் பண்ணுறோம். சால்டிங் பண்ணிட்டு திரும்பி இதில் செட் பண்ணிக்கலாம். இது எடுத்ததுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும். இது 3 பின்னு இருக்கும். அப்படியே புஷ் பண்ணி ஈத்திங்கன்னா அப்படியே வெளில வந்துடும். பட் நம்ம 3 கைடிக்கிறோம். இது உள்ளே சால்டிங் பண்ண முடியாது, வெளில சால்டிங் பண்ணிட்டு உள்ளே தள்ளிக்கலாம். எல்லா ஃப்ளக் பாயிண்ட்லேயும் ஒரு முக்கியமான விஷயம், இந்த பக்கம் வந்து லைனு, இந்த பக்கம் நியூட்ரல். அதாவது இந்த பக்கம் மெயின், இந்த பக்கம் எர்த்து. அதாவது ரைட் சைடு வந்து மெயின், லெஃப்ட் சைடு வந்து எர்த்து. எல்லாத்துக்குமே இதுதான் வரும். இது மாதிரி தான் கொடுக்கணும். அதை மறக்காமல் கரெக்டாக பார்த்துக்குங்க. இப்போ நம்ம வந்து சால்டிங் பண்ணிக்கலாம். இப்போ சால்டிங் பண்ணியாச்சு. பார்த்துங்க, இந்த பக்கம் வந்து மெயின் லைனு, இந்த பக்கம் வந்து நியூட்ரலு. சரிங்களா? இப்போ நம்ம யூஎஸ்பி பாக்ஸில் உள்ளே கொடுத்தா வெளில எடுக்கணும். ஏன்னா நம்ம ஃப்ளிப் பண்ணும்போது அப்புறமா வெளியில் வச்சு பற்ற வச்சுனா உள்ளே போகாது. எடுத்துக்க வேண்டியதான். அடுத்தது மெயின் லைன் வெளில எடுத்துக்கும். இதே மெத்தடில் இந்த 3 ஃப்ளக் பாயிண்ட்லையும் சால்டிங் பண்ணிக்க வேண்டியதான். நம்ம 3 சால்டிங் பண்ணி வச்சு ஒரே லைனில் இப்போ நம்ம வந்து லாக் பண்ணிக்கோம். இப்போ இதை லாக் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் நம்ம வந்து இதில் யூஎஸ்பி போர்ட் வந்து கனெக்ட் பண்ணுறதுக்கு இந்த ஏரியா நம்ம எடுத்துக்கோம். அதுக்கான ஒரு போர்ட் ரெடி பண்ணணும். பிளாஸ்டிக் கவர் ஒன்று எடுத்துக்கோம். பிளாஸ்டிக் கவர் எடுத்துகிட்டு இதில் வந்து நம்ம யூஎஸ்பி போர்ட் கனெக்ட் பண்ணிக்கலாம். கனெக்ட் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு எல்இடி கனெக்ட் பண்ணிக்கலாம். நம்ம இப்போ யூஎஸ்பி போர்ட் ரெடி ஆகிடுச்சு. இது வந்து ப்ளஸ் மைனஸ் மாறாமல் கொடுத்துருக்குங்க. இந்த வட்டம் கீழ் பிளாக் கலர் இருக்குங்களா, அது கீழ் பக்கமாக இருந்தால் இந்த பக்கம் ப்ளஸ், இந்த பக்கம் மைனஸு எழுதிருக்கேன். கொடுக்குற மாதிரி இருந்தால் பார்த்து கொடுத்துக்குங்க. எல்லா யூஎஸ்பிக்கும் அதான். ஓகேங்களா? அப்போ கனெக்ட் பண்ணிக்கலாம். அதை கனெக்ட் பண்ணியாச்சு. அடுத்த ஒயர் வந்து க்ரீனு, ப்ளூ கலர் வந்து மெயின் லைனு. இப்போ எல்இடி கனெக்ட் பண்ணிக்கலாம். ரெஜிஸ்டர் போட்டு 1K ரெஜிஸ்டர் போட்டு இப்போ டெஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, எல்இடிலாம் கரெக்டாக கனெக்டில் இருக்குது, இப்போ ஒர்க் ஆகுது. அதுக்கடுத்து நம்ம வந்து இப்போ அந்த போர்ட்டில் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஒரு வோல்ட் சார்ஜர் ஏதாவது எடுத்துக்கங்க. நம்ம இன்புல்லாக உள்ளே ரெடி பண்ணுறதுக்காக பார்க்குறோம். இந்த யூஎஸ்பி போர்ட்டில் கனெக்ட் பண்ணிக்கலாம். இருக்குங்களா அந்த பெரிய கெப்பாசிட்டர், அதில் வந்து இந்த பக்கம் மைனஸ், இந்த பக்கம் ப்ளஸ்ஸு அப்படியே கரெக்டாக வச்சுக்க வேண்டியதான். ஏன்னா இதோட இதில் தான் வரும் அந்த அவுட்புட்டு 5 வோல்ட்டு. அதனால் நம்ம அதிலே கனெக்ட் பண்ணிக்கலாம். போர்டில் கனெக்ட் பண்ணி வேண்டியதான். இப்போ இந்த போர்டில் வந்து இதான் மெயின் லைனு. இது அப்படியே வந்து இந்த போர்ட்டில் ஏதாவது ஒரு போர்ட்டில் அப்படி வச்சு சால்டிங் பண்ணிக்க வேண்டியதான். நம்ம லேட்டாக சால்டிங் பண்ணிட்டோம், அவ்வளோதான். இப்போ இது எடுத்து மெயின் இது பண்ணி நம்ம வந்து மெயின் லைனை கனெக்ட் பண்ணி ஒர்க்காக செக் பண்ண போகிறோம். ஏசி லைன் வந்து இந்த மெயின் லைனில் வந்து எப்பயுமே ஒயர் நம்ம ஜாயின் பண்ணும்போது பக்கத்தில் ஜாயின் பண்ணி டேப் அடிக்கக்கூடாது. ஷார்ட் சர்க்யூட் ஆகிற வாய்ப்பு இருக்குது.
எப்பயுமே கொஞ்சம் டிஸ்டன்ஸ் வச்சு இந்த மாடலில் வந்து நீங்கள் எப்பயுமே யூஸ் பண்ணிங்கன்னா இந்த ஜாயிண்ட் ஆகிற பிரச்சனை இருக்காது. உங்களுக்கு இந்த ஷார்ட் சர்க்யூட்டும் அவ்வளோவா ஏற்படாது. நீங்கள் எப்பயுமே யூஸ் பண்ணும்போது மறக்காமல் இந்த மெத்தட் யூஸ் பண்ணுங்கள். இன்னும் பின்ன இருக்கலாம். நீங்கள் அப்படியே கூட டேப் அடிச்சிக்கலாம், இல்லை தண்டையாக கூட அடிச்சிக்கலாம். இப்படி இருக்க தான் சேஃபு. இப்படி தான் ஜாயின் பண்ணணும். இப்போ நம்ம பேஸ் லைன் கனெக்ட் பண்ணிக்கோ. ஓகே, ப்ளூ லைட் எடுத்துங்களா? யூஎஸ்பி போர்ட் ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கும். வந்து ஓகேங்களா, எல்இடி எடுதா? இப்போ நம்ம வந்து இங்கே யூஎஸ்பி போர்ட் கிடச்சிருச்சு. இந்த 5 வோல்ட்டு தேவையான பேட்டரிக்கு இல்லை வேறு ஏதாவது மோட்டார், சின்ன மோட்டர்லாம் இருக்குங்கள, அதெல்லாம் வந்து இது யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த போர்ட்லாம் கரெக்டாக கனெக்ட் வருதுன்னு பார்த்துக்கோ. ஓகே, ஒன்றும் ஒர்க் ஆகுது, ரெண்டும் ஒர்க் ஆகுது. மூணாவது போட்டும் ஒர்க் ஆகுது. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பரோட ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.